ஒவ்வொரு தொடர் பதிவிலும் அதற்கு முந்தைய பதிவின் வீடியோ லிங்கை கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுத்துள்ளேன். கரிசூழ்ந்த மங்கலம் கனக சபாபதி திருக்கோவில். மூன்றாவது செப்புச்சிலை நடராஜர். இங்கு ஈசன் சிவகாமி அம்பாள் சமேத கனக சபாபதியாகவும் சுந்தராம்பிகை அம்பாள் சமேத சுந்தரேஸ்வரராகவும் காட்சி தருகிறார். இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கலாம். ராமபாண்டியன் மன்னரின் கனவில் தோன்றிய இறைவன் தான் கரிசூழ்ந்த மங்கலம் கோவிலில் இருக்க விரும்புவதாகவும் தனக்கு அங்கே ஒரு கோவில் கட்டி நடராஜர் சிலையை பிரதிஷ்டை செய்யுமாறு கூறி மறைந்தார். அதன்படியே கரிசூழ்ந்த மங்கலத்தில் கோவில் எழுப்பப்பட்டு நடராஜர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதுவே மூன்றாவது செப்பு சிலை நடராஜர். இங்கு அணுகை விநாயகர் முன் மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார். விழா நாட்களில் இவர் முன்னிலையில்தான் சங்கல்பம் நடக்கிறது. சுந்தரேஸ்வரர் மற்றும் சுந்தராம்பிகை இரண்டு சன்னதிகளுமே கிழக்கு நோக்கி அமைந்திருப்பது சிறப்பு. ஆலய முன் மண்டபத்தில் ஒரு மணி இருக்கிறது. அதன் சத்தம் சுற்று வட்டாரத்தில் உள்ள 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கேட்கும். முன் மண்டபத்தூணில் பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோரின் சிற்பங்கள் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி கனக சபாபதி சன்னதி இருக்கிறது. கருவறை எண்கோண வடிவத்தில் அமைந்துள்ளது. தெற்கு பிரகாரத்தில் ஜுரதேவரும் தட்சிணாமூர்த்தியும் காட்சி தருகிறார்கள். கன்னி விநாயகரும் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமானும் காட்சி தருகிறார்கள். சனி பகவான், சண்டிகேஸ்வரர், பைரவர் காட்சி தருகிறார்கள். தென் காளகஸ்தி என்று போற்றப்படும் திருத்தலம் இது. தோஷங்கள் நீக்கி அருளும் தலம். திருநெல்வேலியிலிருந்து மேலப்பாளையம் வழியே சேரன் மகாதேவி செல்லும் வழியில் உள்ளது பத்தமடை. இங்கிருந்து பிரிந்து செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கரிசூழ்ந்த மங்கலம் திருத்தலம். அடுத்த பதிவில் கட்டாரி மங்கலம் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம். பஞ்சலோக படிம நடராஜர் தலங்கள் பதிவுகள் தொடரும்.